இந்த சீன்ல ம். ட்ரெய்னிங் பீரியட் யாஹ்! ஜெயம் ரவிக்கு. ம். ஸோ ரேஞ்ச் ஃபயரிங் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. இது என்னன்னா, அது ஐபிஎஸ் ட்ரெய்னிங்க்காக ஜெயம் ரவி போயிருக்கிறாரு. போகும்போது அவங்கள வந்துட்டு பிராக்டிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஐபிஎஸ் படிக்கும்போது எல்லா விதமான பிராக்டிஸ் இருக்கும். டிரைவிங் இருக்கும், ஸ்விம்மிங் இருக்கும், ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் பார்ட் போலீஸ்ல இருக்கனால அது வந்துட்டு கம்பல்சரி மேண்டேட்டரி. ஸோ இது வந்துட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ்க்காக ரேஞ்சில் நின்னு பண்ணுவாங்க. இந்த டார்கெட் காட்டிக்கிறாங்க இல்லையா? அது நம்பர் போட்டு 7, 8, 9 சொல்லி டார்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4/4 அப்படின்னு டார்கெட். 4/4னா 4 அடிக்கு 4 அடி இருக்கும். அது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு 500 அடி, 600 அடி இல்ல 500 மீட்டர் அளவு கூட தூரத்தில இருக்கும். அது வந்துட்டு லாங் ரேஞ்ச். இந்த 7.62 கன் அது மாரி வச்சு ஃபயர் பண்றதுக்கு. அது இல்லாம 2/2ன்னு இருக்கும். 2 அடிக்கு 2 அடி ஸ்கொயர். அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில இருக்கும். அது இல்லாம இப்ப இதில காட்டுறாங்க பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இறக்குற ஒரு மனுஷனோட படம் மாரி இருக்கும். இத பார்த்தீங்கன்னா ஃபிகர் 8 அப்படின்னுவாங்க. ஃபிகர் 8 டார்கெட். இது எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு பர்ட்டிகுலர் இதில ஒரு எப்படி சொல்றது? எஸ்பிஜி, என்எஸ்ஜிலாம் அந்த மாரி பிராக்டிஸ் குடுப்பாங்க. பின்னாடி திரும்பி நிக்க வைப்பாங்க. டர்ன் பண்ணுவாங்க. நெத்தி அப்படின்னுவாங்க. டக்குன்னு நெத்தியில சுடணும். அது வந்துட்டு இறக்குற ஒரு மனுஷனோட படம் மாரி இருக்கும் டார்கெட். அது மாரி பின்னாடி திரும்பி இருக்கும். டார்கெட்ட பார்க்கக்கூடாது. மறுபடியும் அவங்க 3, 2, 1 அப்படின்னு சொல்லி திரும்பின உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு செஸ்ட் அப்படின்னுவாங்க. ரைட், லெஃப்ட். அது ஒண்ணு வித்தின் எ செகண்ட் நீங்க எய்ம் பண்ணி சுடணும். ஸோ அதுக்காக இது வந்துட்டு மனுஷனோட இது அந்த எனிமியோட டார்கெட் மாரி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு ஃபிகர் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு யூசுவலா இந்த 3 டார்கெட் தான் ஷூட்டிங்க்காக இது பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க.